ஸ்னோ விழுகும்போது எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமோ, ஸ்னோ விழுந்ததுக்கப்புறம் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸையும் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு த சேனல் கனவுக்குழி அண்ட் ஹேவ் எ நைஸ் டே டு எவ்ரி ஒன். 2026 ஜான்வரி ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஸ்கூல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஸ்கூல் ரீஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து மைல்டான வெயிலோட ஆரம்பிச்சது. 3rd டே பார்த்திங்கன்னா பாப்பாக்கும் தம்பிக்கும் ஸ்கேட்டிங் இருந்தது. ஸோ காலையிலேயே ஸ்கேட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலில் ட்ராப் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ வீட்டில் இருந்து ஒரு 7:10 கிளம்பியாச்சு. 7:30 7:40 நம்ம ஐஸ் ஸ்கேட்டிங் ஹாலில் வந்து இருக்கணும். அப்போ தான் 8 அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அது ஒரு 3 ஸ்டாப் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு வேகமாக நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா காலையிலேயே சர்ப்ரைஸாக எல்லாம் ரெடியாகி வெளியில் வரோம். ஸ்னோ விழுந்துக்கிட்டு இருந்தது. ஸோ லைட்டாக ஸ்னோ வந்து ட்ரிஸ்ல் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதிலே வாக் பண்ணி போயிட்டுருந்தோம். பாருங்கள், இன்னும் வெளிச்சமே வரல. ஸோ இருட்டாக தான் இருக்குது. ஸோ டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வருஷத்தில் பாதி நாள் மூன் லைட்லேயே எங்களோட டே ஸ்டார்ட் ஆகிடும். பாப்பா கூட எங்கம்மா நைட்லேயே என்னை எழுப்பி கிளப்பி எங்கம்மா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ பஸ் ஏறி அந்த ஸ்கேட்டிங் நடக்கிற ஸ்டாப்புக்கும் வந்தாச்சுங்க. நாங்கள் வர்றது ஃபஸ்ட் டைம், அதனால அட்ரஸ் எங்களுக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ கூகுளில் மேப் போட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் எல்லாம் நடக்கிற அந்த ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே ஸ்னோ விழுந்து அப்படியே ஒயிட் கார்பெட் போட்ட மாதிரி படர்ந்து இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:40 ஆகுது. ஆனால் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் இன்னும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ தான் விடிய ஆரம்பிக்குது. வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ பசங்களெல்லாம் ஸ்கேட்டிங் முடிச்சுட்டு ஸ்கூல்லேயும் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்ல சாரல் மழை விழுகிற மாதிரி ஸ்னோஃபால் ஆகிட்டே இருந்தது. கண்டினியூஸாக அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் இருந்தது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு செகண்ட் இயர். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ஸ்னோஃபால் ஆகுறத நாங்கள் பார்க்குறோம். லாஸ்ட் இயர் இந்த அளவுக்கு ஸ்னோஃபால் இருக்கலை. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்னோஃபால் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா 2 to 3 இன்ச் அளவுக்கு ஸ்னோ விழுந்திருக்கும். இங்கே வின்டரில் பயங்கரமாகவே குளிர் இருக்குங்க. ஆனால் இந்த ஸ்னோ விழுகிற நேரம் அந்தளவுக்கு குளிர் தெரியாது. மற்ற நேரத்தை விட ஸ்னோ விழுகிற நேரத்தில் குளிர் கம்மியாக தான் தெரியும். அது ஏன்னு எனக்கும் தெரியல. ரோடு எது, ஃபுட்பாத் எது, பார்க் எதுன்னு தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்னோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே படர்ந்துருந்ததுங்க. எங்கே பார்த்தாலும் ஒயிட் கார்பெட் தான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ரொம்பவே கவனமாக நம்ம நடந்து போகணுங்க. பார்த்து போகணும். இல்லைனா எங்கேயாச்சும் மேடு பள்ளம் இருந்ததுன்னா தெரியாமல் நம்ம கால் வச்சிட்டோன்னா நல்லாவே விழுந்துருவோம். இந்த ஸ்னோ மேலே நடக்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாருமே நடப்போம். அவங்கவுங்க வீட்டு வாசலில் இருக்கிற ஃபுட்பாத்தில் மட்டும் இந்த மாதிரி ஸ்னோவை கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. பெடஸ்ட்ரலுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. இது பாருங்கள், நல்லா கார் போகிற ஒரு மெயின் ரோடு. ஆனால் ஃபுல்லாகவே ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. சின்ன வயசில் கார்ட்டூன்ஸில் தான் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தா நேர்லேயே இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இங்கே குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எப்படி ஸ்ட்ராலர் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லேவும் வச்சுருக்காங்க. ஸ்னோ டைமில் இதை நல்லா யூஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்க அதில் உட்காந்துக்கிட்டு அம்மா இழுத்துக்கிட்டு போகும்போது ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வெளியில் தான் இருப்பாங்க. ஸ்னோவில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஸ்னோமேன் எல்லாம் செய்வாங்க. இதுதான் எங்களோட ஸ்னோமேன். வீட்டில் இருந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அது தெரிகிற மாதிரி இடத்துல தான் ஸ்னோமேனை பில்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்க, இவ்வளோ நேரம் நான் ஸ்னோன்னா எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும், ஸ்னோவில் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க, மக்கள் எப்படி ஸ்னோவை வரவேற்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் எப்படி ஸ்னோவில் விளையாடுறாங்க, அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஸ்னோ வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 டேஸ் அந்த மக்கள் படுற அவதிகள், அதோட கஷ்டத்தையும் பார்த்துடலாமா? இங்கே வீடுங்கள்லையோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லையோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்காது. அதாவது ஷெல்டர் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ரோட்டில் தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோட்டில் பார்க் பண்ணுறதுனால ஸ்னோ எல்லாம் அது மேலே விழுந்து ஸ்னோ ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் காரில். நம்மளுக்கு டோரெல்லாம் கூட அவ்வளோ ஈஸியாக திறக்க முடியாது. சம்டைம்ஸ் ஜாம் ஆகிடும். கார் மேலே இருக்கிற ஸ்னோ எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம காரையே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அவசர நேரத்தில் டக்குன்னு கார் எடுத்து போக முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே தான் பெட்ஸ் லவர் அதிகமாச்சு. ஸோ டெய்லியும் அவங்களோட டாகை வந்து அவங்க வெளியில் வாக்கிங் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த ஸ்னோ டைமில் வாக்கிங் கூட்டிகிட்டு வரும்போது அந்த டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்னோ மேலே யூரின் போய் வச்சுருக்கோம். அது பார்க்குறதுக்கு நல்லா டார்க் எல்லோ கலரில் அப்படியே தெரியுங்க. ஸோ ஃபுட்பாத்தில் நடந்து போகும்போது சைடில் எல்லாம் அந்த டாக்ஸோட யூரின் அப்படியே இருக்கும். அதை பார்க்கும் போதே நம்மளுக்கே கொஞ்சம் ஆக்வர்டாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நிறையா பேர் டாகோட பூப்பை வந்து கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுருவாங்க.
ஆனால் இந்த ஸ்னோ டைமில் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதை கலெக்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ஃபுட்பாத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். தெரியாமல் போயிட்டோம்னா அது மேலே கால் வைக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிரும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் தான். இந்த பார்க்குக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கிண்டர் கார்டன்லேருந்து குழந்தைங்கள டெய்லியுமே கூட்டிகிட்டு வந்து விளையாட வைப்பாங்க. ஆனால் இப்போ ஸ்னோவால் கவர் ஆகிருக்கிறதுனால பசங்க யாருமே இல்லை. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்னோ விழுகிற நேரத்தில் ரொம்பவே கவனமாக ஸ்லோவாக தான் வாக் பண்ணி போகணும். ஏன்னா ஃபுட்பாத்தில் இருக்கிற ஸ்னோவில் மிதித்து அது ஒரு ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதில் தெரியாமல் கால் வச்சிட்டோம்னா நல்லாவே வலிக்கி விட்டுரும். ஸோ பார்த்து கவனமாக ஸ்லோவாக தான் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 10 மினிட்ஸில் போகிற டிஸ்டன்ஸ் கூட 20 மினிட்ஸ் ஆகிடும் போகிறதுக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார்ஸ் எல்லாம் ரோட்டில் போய் அந்த ஸ்னோலேயே அந்த மண்ணோட கலந்து ஸ்னோ வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் டார்க் கலரில் மாறிடும். சம்டைம்ஸ் நிறையா ஸ்னோ வந்து அந்த மட்டோட கலந்து சைடில் அக்குமுலேட் ஆகிருக்கும். அது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் செகதி மாதிரியே இருக்கும். அது ஃபுல்லாகவே கரையிற வரைக்கும் அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இந்த இடம்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார் நல்லா ஸ்னோ மேலே போனதுனால அந்த ஸ்னோ அப்படியே நல்லா படிஞ்சிருக்கு. இது வந்து ஸ்னோ ஃபுல்லாக கரைஞ்சாலுமே இது அவ்வளோ சீக்கிரம் கரையாது. அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ரோட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது. ஸ்னோ விழுந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் ஸ்னோ பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். எவ்வளோ அழகாக பஞ்சு போல் ஒயிட் கலரில் இருந்த ஸ்னோ குப்பை இலைங்க தூசின்னு விழுந்து இந்த மாதிரி நிலமையில தான் அடுத்த 2 நாள் மாறிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் ரிப்பப்ளிக்கோடைய நேஷ்னல் ரிவர்னு சொல்லக்கூடிய உல்டாவா தாங்க. ரிவர் பாருங்கள் எப்படி ஃப்ரீஸ் ஆகி போயிருக்குன்னு. ஸ்னோ வேறு விழுந்திருக்கா. ஸோ அந்த தண்ணி மேலேயே ஸ்னோ விழுந்து அந்த ஸ்னோவும் அப்படியே இருக்குது. சைடில் கொஞ்சம் தண்ணியும் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது. பக்கத்தில் ஃபுல்லாக ஸ்னோ படர்ந்துருக்கு. ரோடில் காருங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் ஸ்னோ விழுந்தாலும் இங்கெல்லாம் ஸ்கூல் காலேஜெல்லாம் லீவே விட மாட்டாங்கங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2:00 ஆகுது. ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து முடிகிற நேரம். ஸோ பசங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறவங்கன்னு பஸ் ஸ்டாப்பே பாருங்கள் ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ஆஃப்டர்நூன் டைம் வந்து பீக் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறவங்க, ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறவங்கன்னு சொல்லி ரோடு ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். நிறையா கார்ஸு பஸ்ஸஸ் எல்லாம் பாருங்கள் ரோட்டில் போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்பை பாருங்கள், பீப்பிள் எவ்வளோ பேர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இங்கே ரொட்டீன் வந்து நார்மலாக போயிட்டே தாங்க இருக்கும். இது வரைக்கும் ஸ்னோஃபால் ஆகும்போது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.